இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். இதுல ஒரு பர்சன் ரோட் சைடுல இருக்கிற ஒரு பெரிய லாரிய தாங்கி பிடிச்சிட்டு இருக்காரு. அதை விழாம தாங்கி பிடிச்சிட்டு இருக்காரு. ஆனா அந்த பக்கம் வந்த சில பேர் இவ்ளோ பெரிய லாரிய இவர் எப்படி விழாம தாங்கி பிடிச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யூஆர் நாட் ஹெல்பிங் அவுட், அதாவது நீங்க அந்த லாரி விழாம இருக்க காரணம் கிடையாது, நீங்க அதை தாங்கி பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட உடனே அந்த பர்சன் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாரியில இருந்து விலகி வந்துடுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த லாரி விழுது. ஸோ அந்த பர்சன் தான் அந்த லாரியை விழாம தாங்கி பிடிச்சிருந்திருக்காரு. அதே போலதான் நாம நம்ம லைஃப்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை ரொம்பவே தாங்கி பிடிச்சிட்டு இருப்போம், அந்த பர்சன் எவ்வளவு டாக்ஸிக்கா இருந்தாலும். ஆனா யாருக்கும் அது தெரியாது. யாருக்கு என்ன, அந்த பர்சனுக்கே நம்ம தான் அதை தாங்கி பிடிச்சிருக்கோம் அப்படின்னு தெரியாது. பர்சன் எவ்வளோ டாக்ஸிக்கா பிஹேவ் பண்ணாலும் நம்ம அவங்க மேல வச்ச லவ்னால நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை தாங்கி பிடிச்சிருக்கோம். இது தெரியாம அந்த பர்சன் மேலும் மேலும் நம்ம கிட்ட டாக்ஸிக்கா தான் பிஹேவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல நம்ம இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பை நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா உங்க மென்டல் ஹெல்த்தை பாதிக்கும். அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்து மூவ் ஆன் ஆகாம நாங்க திருத்துவோம் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா உங்களை ஒருத்தர் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்து திருத்த வேண்டியதா இருக்கும். புரிஞ்சுக்கோங்க. See you guys later. Signing off.